எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம இன்னைக்கு கேரளா சமையல்ல மாம்பழ புளிശ്ശേരി எப்படி செய்றேன்னு பார்க்கலாம். இது கேரளா ட்ரெடிஷனல் ரொம்ப ஃபேமஸான ஒரு சைட் டிஷ் தான். plain ரைஸோட சைட் டிஷ் தான் இது. இனிப்பு, புளிப்பு, உப்பு, அதே மாதிரி காரம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் சைட் டிஷ் தான் இது. எப்படி இது செய்யறேன்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு 5 மாம்பழம் நான் இங்கே எடுத்துருக்கு. நாட்டு மாம்பழம் கிடைச்சா அதுதான் மாம்பழ புளிശ്ശേரிக்கு எப்போவுமே நல்லா இருக்கும். கிடைக்கல அப்படின்னா இதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக நல்ல இனிப்பாக இருக்கிற மாம்பழம் இதே மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல இனிப்பாக இருக்கணும், நல்லா பழுத்து இருக்கணும். இது இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 4 இல்லை 5 பச்சை மிளகாய் காரமாக இருக்கிறது போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. 1/2 கப்பு தண்ணி நான் இதில் ஊற்றிருக்கு. நான் மண்சட்டி தான் எடுத்திருக்கு. நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். மண்சட்டியில் வச்சு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் அப்படி வச்சுருக்கு. 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இது வேக வச்சுக்கலாம். மாங்காய் தண்ணி ஊற்றும் போது மாங்காயோட பாதிக்கு மேலே இந்த மாதிரி தண்ணியில் நிற்கிற மாதிரி தான் தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்க, ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது வேக வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி மாங்காய் இதே மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாங்காய் நல்லா வேகணும். அப்போ தான் மாம்பழ புளிശ്ശേരിக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் வெந்து மேலே நல்லா உடஞ்சி இந்த குழம்பு கூட சேரணும். அப்போ தான் இந்த புளிശ്ശേരി நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கான தேங்காயோட பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கு. தேங்காய் பாருங்க, ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கு. தேங்காய் ரொம்ப அதிகமாக வேண்டாம். இதுக்கு ஒரு அரை கப்பாக இருந்தாலும் நல்லா இருக்கும், ஆனால் அதிகமாக சேர்க்காதீங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் அதுவும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே மாதிரி கட்டி அரைக்கிற பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, தண்ணி வற்றி இருக்கு. மாங்காய் நல்லா வெந்திருக்கு. தண்ணி ஃபுல்லாக வற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இதே மாதிரி போதும். இப்போ இந்த மாங்காய் பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா, நல்லா வெந்திருக்கு. மேலே நல்லா உடஞ்சிருக்கு. பாருங்க, இதே மாதிரி தான் வேணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காயோட கூட்டு இருக்கு இல்லைங்களா, அது இதில் ஊற்றிடலாம். இந்த குழம்பு நல்லா திக்காக இருக்கிற ஒரு குழம்பு தான், நல்லா கட்டியாக இருக்கிற ஒரு குழம்பு தான். அதனால தண்ணி ஊற்றும் போது பார்த்து ஊற்றிக்கோங்க, கம்மியாக ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தயிரும் உடச்சி ஊற்ற போகிறேன். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால கம்மியான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மாம்பழம் வேக வைக்கும்போது நம்ம உப்பு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் அந்த உப்பு கம்மியாயிருக்கும். பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம். மாம்பழத்தோட இனிப்பு பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ வெல்லம் தேவைப்படுதோ அது பார்த்து தான் நம்ம வெல்லத்தோட அளவு போடணும். நான் எடுத்த மாம்பழம் நல்ல இனிப்பாக இருந்துச்சு, அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு கொடுத்துருக்கு. இந்த குழம்புக்கு கண்டிப்பாக இனிப்பு வேணும். ஜாகரி ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது போடணும். நீங்கள் சர்க்கரை கூடி போட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், கருவேப்பிலையும் போட்டு கொடுத்துருக்கு. நல்ல மணமாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் போட்டு அந்த உப்பு இப்போ உப்பு இனிப்பு 2 டேஸ்ட் அதில் இருக்குது. காரமும் இருக்குது, புளிப்பு இன்னும் சேரலை. இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அந்த தேங்காய் வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நான் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் அது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து ஆற வச்சதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம இந்த குழம்புக்குள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தயிர், புளிப்பாக இருக்கிற ரொம்ப அதிகமாக நெய் எதுவுமே இல்லாத நல்லா கட்டியாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. அது ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் இங்கே எடுத்துருக்கு. இது ஒரு டைம் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. உடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் குழம்புல ஊற்றணும். நான் டக்குன்னு தெரியாமல் அப்படியே ஊற்றிட்டேன். பரவாயில்ல, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த குழம்புலேயே உடச்சி எடுத்துடுவேன். நீங்கள் இப்படி ஊற்றாதீங்க. நீங்கள் ஊற்றும் போது மிக்சியில் இல்லை நல்ல ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா உடச்சிக்கோங்க. உடச்சதுக்கப்புறம் குழம்புல ஊற்றிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு 2 டைம் மிக்ஸ் பண்ணாலும் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும்.
இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்ச அந்த வெந்தயத்தோட பவுடரும் இதுக்குள்ளே போட்டு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உப்பு பாருங்க, உப்பு வந்து கம்மியாக இருக்கும். தயிர் ஊற்றிருக்கு இல்லைங்களா, அதனால் உப்பு கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் போட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது, காரம் இருக்குது, எல்லாமே சேர்ந்தால் பர்ஃபெக்ட் மேட்சான ஒரு குழம்பு ரெடியாக இருக்குது. தயிர் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க விடாதீங்க. நல்ல சூடானதுக்கப்புறம் எல்லாமே மறுபடியும் ஒரு டைம் அந்த டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து தீ ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ இது வேறொரு சட்டியில் மாற்றிட்டு நம்ம இப்போ இது தாளிச்சிக்கலாம். இந்த குழம்போட திக்னஸ் பாருங்கள். இது சாப்பிடும்போது மாம்பழம் சேர்த்து தான் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப இனிப்பொன்னும் கிடையாது. இதுக்கு நல்ல ஒரு எல்லாமே ஈக்குவலி பேலன்ஸாக இருக்கும் அந்த டேஸ்ட். இப்போ தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கு. தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கோங்க, வேறு எந்த எண்ணெயுமே எடுக்காதீங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கம்மியாக போட்டால் போது, நம்ம பவுடர் ஆல்ரெடி போட்டிருக்கு. அதனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு ரெட் சில்லியும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து புளிச்சேரிக்கு மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பாடு கூட சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.